ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th மேக்ஸில் பயிற்சி 1.1 தேர்டு சம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கொஷின்குள்ளே போகலாம். எஃப் ஆல்ஃபான்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க. எனில் எஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் ஆல்ஃபா என காட்டுக. நம்ம எஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மாலஸ் ஆஃப் எஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, காஸ் ஆல்ஃபா காமனாக எடுத்துகிட்டு ரோவை காலத்தையும் மறைச்சிக்கலாம். இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். ஓர் காஸ் ஆல்ஃபா 0 இன்ட்டு பண்ணால் 0 தான். இப்போ 0 காமன் எடுத்தால் 0 தான் வரும். சைன் ஆல்ஃபா காமன் எடுத்துக்கலாம். இப்போ 0 ஓர் மைனஸ் சைன் ஆல்ஃபா, இங்கே நடுவில் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. மாலஸ் ஆஃப் எஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. 0 எடுத்தால் நமக்கு வராது, இப்போ காஸ் ஆல்ஃபா தான் வரும். இங்கே 0 சைன் ஆல்ஃபா, 0 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. மாலஸ் ஆஃப் எஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ இதோட வேல்யூ என்ன? இஸ் ஈக்குவல் டு 1. மாலஸ் ஆஃப் எஃப் ஆல்ஃபாவோட ஆன்சர் 1. அடுத்தது அஜ் எஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரோவை காலத்தி மறைச்சிக்கலாம். ஒரு காஸ் ஆல்ஃபா அப்புறம் மைனஸ் 0 பண்ணால் 0 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0. அஜ் எஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் போட்டுக்கலாம். காஸ் ஆல்ஃபா, இப்போ காஸ் ஆல்ஃபா இங்கே 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ். அஜ் எஃப் ஆல்ஃபா டிரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும். காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. அப்புறம் ஃபார்முலாக்குள்ளே போடலாம். எஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை மாலஸ் ஆஃப் எஃப் ஆல்ஃபா அஜ் ஏ. அஜ் எஃப் ஆல்ஃபான்னு போட்டுக்கலாம். எஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை நம்ம மாலஸ் ஆஃப் எஃப் ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சோ 1. அஜ் எஃப் ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சோ அதை எடுத்து போட்டுடலாம். 1 அடித்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? இதுதான் வரும். அதுவும் போட்டுடலாம். அடுத்தது நம்ம எஃப் மைனஸ் ஆல்ஃபா, கொஷினில் என்ன கேட்டாங்களோ அது கண்டுபிடிச்சிடலாம். எஃப் மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா போட்ட இடமெல்லாம் நம்ம மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ காஸ் மைனஸ் ஆல்ஃபா 0 சைன் மைனஸ் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் மைனஸ் ஆல்ஃபா 0 காஸ் மைனஸ் ஆல்ஃபா. எஃப் மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா என்ன ஆகும்? காஸ் எப்பொழுதுமே மைனஸ் ப்ளஸ்ஸாக மாற்றிடும். அப்போ காஸ் ஆல்ஃபா 0 சைன் என்ன ஆயிரும்? மைனஸ் ஆல்ஃபா முன்னாடி மைனஸ் எப்பொழுதுமே முன்னாடி கொண்டு வந்துடும். அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ப்ளஸ் ஆயிரும் காஸ் ஆல்ஃபா. அப்போ கொஷின் என்ன கேட்டாங்க? எஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் ஆல்ஃபா. அதை நிரூபிக்க சொன்னாங்க, நம்ம நிரூபிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.